முக்கிய செய்தி: தாவேக ஆட்சியை கவிழ்க்க கட்சி எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக கூறப்படும் நிலையில் மேலும் 3 பேர் சிக்கி உள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 15 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்க மேகாலயா ப்ராஜெக்ட் என்ற பெயரில் அரங்கேறிய சதி திட்டம் குறித்து காவல்துறையினர் பல்வேறு கட்ட விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ டாக்டர் போலீசார் இதுவரை 14 பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 35 கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 35 கோடி ரூபாய் வழங்குவதாக பேரம் பேசி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதித்திட்டம் தீட்டப்பட்டிருந்தது விசாரணை தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் மற்றும் அவர் 2 பேருமே முன்ஜாமீன் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் இதுவரை விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திடவில்லை. இந்த நிலையில் இடைத்தரகராக செயல்பட்டவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தற்போது 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் ஒருவர் மதுரையைச் சேர்ந்த ரங்கராஜன் என்பது தெரிய வந்திருக்கிறது. 3 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களிடமிருந்து 56 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.